வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை வச்சு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்த்துடலாம். இந்த முருங்கைக்காய் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சதப்பிடிப்பில் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை 2ஆகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி கீரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சதப்பிடிப்புள்ள காய்னா நம்ம முருங்கைக்காய் கீரி அல்லது 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா நம்ம சேர்க்குற மசாலாக்கள் உள்ளே நல்லா சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய காயாக இருந்துச்சுன்னா 2ஆக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் தேங்காய் இது 2ல் இருக்க தண்ணி சேர்த்தே இதுக்கு தாராளமாக போதும். அதனால் தனியாக தண்ணி விட்டு அரைக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தேங்காய் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறை குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாங்க இப்போ நம்ம முருங்கைக்காய் அவியலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் எடுத்துக்கணும். இப்போ முருங்கைக்காய் வேறக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கரண்டினால் இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி 7 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். நடுவில் ஒரு 2 தடவை மூடியை திறந்து நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் காய் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கும். முருங்கைக்காயை வேக வச்சு 7 நிமிஷம் ஆச்சு. முருங்கைக்காயும் 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. ஆனால் அதில் இருக்க தண்ணி சத்துலாம் வற்றலை. அதனால நம்ம மூடியை திறந்துட்டு அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் திருப்பியும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த முருங்கைக்காய்க்குள்ளே இந்த மசாலா நல்லா சாறுற மாதிரி கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த மசாலாலாம் முருங்கைக்காய்க்குள்ளே நல்லா சார்ந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கத அந்த முருங்கைக்காய் மசாலாவில் சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கணும். கடுகு தாளித்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சீசன் இல்லாத போது நம்ம முருங்கைக்காய் வச்சு சாம்பார், காரக்குழம்பு இதான் நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுவோம். முருங்கைக்காய் சீசனில் நம்ம இதை தவிர என்ன ரெடி பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்காய் அவியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முருங்கைக்காய் வச்சு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.